ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு ஒரு சூப்பரான முருங்கைக்காய் காரக்குழம்பு, அதுக்கு சைடிஷ்ஷாக வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. காரக்குழம்பு எப்போ செஞ்சாலுமேவும் எந்த மாதிரி காரக்குழம்பு செஞ்சாலுமே நல்லெண்ணெயில் செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு நல்லா வெடித்து விட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம் 2 கீரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இது இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 2 பரட்டி எடுத்துருங்க. பரட்டி இது கூட ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுள்ள புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், வீட்டு மசால் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அந்த மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு டம்ளர் இல்லை 1/2 டம்ளர், உங்களுக்கு திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் போதும். குழம்பு ரொம்ப வேணாம், கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட போகிறோம். இப்போ முருங்கைக்காய் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போது ஒரு தக்காளி மிக்ஸி ஜாராக நல்லா பேஸ்ட் அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. இது கூடவே சும்மா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே நம்ம வச்சுக்க போகிறோம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ சூப்பராக நம்மளுக்கு முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வாழைத்தண்டு அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நார்மல் சமையலுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த எண்ணெய் தான். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு இப்போ கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ரெண்டு மிளகாய் வத்தல். உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய் வத்தல் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் 2 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1/4 டம்ளர் பாசிப்பயிரை நல்லா க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டையும் இதில் சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டுருங்க. மூணு to 4 விசில் விட்டுட்டு இறக்கிட்டு இப்போ நம்மளுக்கு நல்லா வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. இது கூட இப்போ ஒரு 1/4 முடி
தேங்காவை வந்து துருவி இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வாழைத்தண்டே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.